தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அடுத்த வாரத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அடுத்த வாரத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கட்சியில் அமைப்பு ரீதியாக சில மாற்றங்கள் செய்ய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது தாவேகா சார்பாக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அடுத்த வாரம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு பொதுக்குழு கூட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த வாரத்தில் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் அந்த சிறப்பு பொதுக்குழு என்பது தனியார் விடுதியில் வைத்து நடைபெறும் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது அது உறுதியாகக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 27ஆம் தேதி செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த அந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த செயல்பாடுகள் என்பது அதில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக அழைத்து வந்து அவர்களுக்கான ஆறுதலை நடிகர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதிப்பதற்காகவும் கட்சியினுடைய அமைப்பு ரீதியான கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த சிறப்பு பொதுக்குழு என்பது கூட்டப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பது சரியாக முறையாக செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் ஒன்றியம் அதே போல அடிப்படை பொறுப்புகளிலும் இதுவரைக்கும் நிர்வாகிகள் நியமிக்கப்படாத ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக அதனையெல்லாம் மேம்படுத்துவதற்கான அந்த அங்கீகாரம் பெறுவதற்கான அந்த ஆலோசனை கூட்டமாக இந்த சிறப்பு பொதுக்குழு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.